வணக்கங்க. உங்க என்ஜிஓ பேர் என்ன? அலர்ட் அலர்ட் என்ஜிஓவும் பிஎஸ்ஜி மருத்துவமனையோட இந்த ஒரு கொடிஷியாவோடதுல நமக்கு சிபிஆர் அப்படின்னு முதலுதவி செய்யறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னைக்கு தருணத்துல எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எண் பார்த்துக்கோங்க. இந்த எண் ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்க ஒரு அழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அலைபேசியிலேயே உங்களுடைய வழி நடத்துறாங்க சிபிஆர் கொடுக்கறதுக்கு. இப்ப நம்ம தம்பி எப்படி சிபிஆர் கொடுக்குறாங்க என்ன ஏது அப்படின்னு நம்ம ஒரு ஒளிப்படம் பார்க்கலாங்களா? ஓகே. ஸோ இங்கே கொடிஷியாவில் நம்ம அக்ரி இன்டெக்ல அலர்ட் என்ஜிஓ மற்றும் பிஏஜி மருத்துவமனை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து இந்த சிபிஆர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோனை நம்ம போட்டிருக்கோம். எதுக்காகனா பொதுமக்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ எமர்ஜென்சியோ மூச்சு இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா உச்சகட்டமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மூச்சு இல்லாமல் போகிறது தான். அப்போ இந்த மூச்சு இல்லை அப்படின்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் என்ன பண்ணணும். 10 நிமிஷம் ஆம்புலன்ஸ் வரதுக்கு ஆகுது அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய மூச்சு இல்லாத நபருக்கு பண்ண வேண்டிய ஒரு முதலுதவி தான் இந்த சிபிஆர். இந்த சிபிஆர்னால நல்ல விஷயம் என்னன்னா ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் ஒருத்தரோட ரத்தத்தை உரையாம பார்த்துக்க முடியும், திருப்பி மூச்சை கூட நம்ம திருப்பி கொண்டு வர முடியும். சிபிஆர் அப்படிங்கிறது கார்டியோ பல்மனரி ரெசசிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியோங்கிறது இதயம் சம்பந்தப்பட்ட வார்த்தை, பல்மனரின்றது சுவாசம் சம்பந்தப்பட்ட வார்த்தை, ரெசசிடேஷன் அதை திருப்பி நம்ம எடுத்துட்டு வர்றது. இந்த ரெண்டையுமே நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு பேர் சிபிஆர் அப்படின்ற பேர் வந்திருக்கு. இந்த சிபிஆர் உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் வேலை செய்யல, ஹார்ட் அப்ப பம்ப் பண்ணவே இல்லை, ரத்தத்தை பம்ப் பண்ணல அப்படின்னா ரத்தம் எங்கேயுமே சுத்தவே சுத்தாது. இந்த ஆக்சிஜன் ஏற்றம் பெற்ற ரத்தம் ஒரு இடத்துல நின்றுடுச்சு அப்படின்னாலே ரத்தம் எல்லாம் உறைஞ்சு போயிடும். இதுதான் ஆக்சுவலி ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா ஆம்புலன்ஸ் ஒரு ஸ்பாட்டுக்கு வர வரைக்குமோ இல்லை ஹாஸ்பிட்டல் போற வரைக்குமோ ஒருத்தர் அப்படியே வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரத்தம் உறைஞ்சு போயிட்டு காப்பாற்ற முடியாம போயிடலாம். ஆனா அந்த சிபிஆர்ல ஒவ்வொரு வாட்டி நீங்க பம்ப் பண்ணும்போதும் இந்த ஆக்சிஜன் ஏற்றம் பெற்ற ரத்தம் கம்ப்ளீட்டா எங்க போகுதுன்னா மூளையில ஆரம்பிச்சு கட்டவரல் நுனி வரைக்கும் டிராவல் ஆகுது. நம்மளே மேனுவலா பம்ப் பண்றோம். அப்ப இதனால என்ன ஆகுது, ரத்தம் உறைஞ்சு போகாம பாத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் நமக்கு நடக்குது. ரெண்டாவது, மூளைக்கும் ரத்தம் போறதுனால இந்த கோமா ஸ்டேஜ்னு சொல்றாங்க, மூளை செல்கள் இறந்து போயிட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஏன், ரத்தம் அதுல ஓட்டம் இல்லாதனாலதான். பம்ப் பண்ணும்போது ரத்த ஓட்டம் அதிகமா மூளைக்கு போறதுனாலையும் இந்த கோமா ஸ்டேஜ் போகாம பாத்துக்கலாம். இதை விட முக்கியமா சிபிஆர் பண்ணும் பொழுது எப்ப வேணா மூச்சும் வரலாம். அப்ப இது எல்லாமே ஒரு பெனிஃபிட்டா இருக்கிறதுனால இந்த சிபிஆரை எவ்ரி சிங்கிள் ஒரு வீட்டுல ஒருத்தருக்காவது முதலுதவி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அலர்ட் என்ஜிஓ ஏபிஜே அப்துல் கலாமுடைய ஒரு கோலை எடுத்துக்கிட்டு, எங்களுக்கு கொடுத்த கோல் அதுதான், அதை எடுத்துக்கிட்டு நாங்க கோயம்புத்தூர்ல எல்லா சிங்கிள் வீட்லயும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த முதலுதவி போய் சேரணுன்ற இதுல இந்த இடத்துல நாங்க இந்த ஸ்டாலை போட்டிருக்கோம். ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூச்சு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதை முதல்ல செக் பண்ண தெரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு முதல்ல எதுல நான் ஆரம்பிக்கிறேன்னா நெத்தியில ஒரு கை வச்சுக்கோங்க. அடிப்பட்ட நபர், அதாவது மயக்கத்துல இருக்க நபருக்கு நெத்தியில ஒரு கை, தாடையில 2 fingers, ரெண்டையும் வச்சுட்டு கொஞ்சம் ஜென்டலா ப்ரெஷர் போட்டீங்கன்னா எல் ஷேப்ல இருக்க கழுத்து பகுதியை ஸ்ட்ரெயிட் லைனா மாத்துறதை நீங்க பார்க்கலாம். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த நாக்கு அப்படி இருக்கு இல்லையா, நம்மளுடைய நாக்கு இருக்கு இல்லையா, இந்த நாக்கு மயக்கமடைந்த நபர்களுக்கு மெதுவா தோண்டு போய் இதுவே சுவாச பாதையை லாக் பண்ணிக்குமாமா. அப்ப என்ன பண்ணணும், இந்த கழுத்து நேரா இருந்தா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிடும், இப்ப மூச்சு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெத்தியில ஒரு கை, தாடையில 2 fingers, கொஞ்சமா கழுத்தை உயர்த்துங்க. இந்த மெத்தடுக்கு பேரு ஹெட் டில்ட் சின் லிஃப்ட் அப்படின்னு சொல்றோம். மயக்கமடைந்த நபருக்கு ஒருத்தருடைய சுவாச பாதையை ஓபன் பண்றதுக்கான மெத்தட் இது. இது பண்ண கையோட என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய காது இருக்கு இல்லையா, உங்களுடைய காதை விக்டிமோட மூக்கு பக்கத்துல எடுத்துட்டு போயிட்டு அவரோட வயிற்று பகுதியை பாருங்க 5 செகண்ட். ஒரு 35 டிகிரில இந்த வயிறு பகுதி நெஞ்சு பகுதியும் பாக்குறதுனால உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னா, ஒண்ணு, மூச்சு இருந்தது அப்படின்னா இங்க ஒரு சின்ன அசைவை நீங்க பார்க்கலாம். சுத்தி நின்று பாக்குறத விட சைட்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது, மூச்சு விடுறாங்க அப்படின்னா இங்க சத்தம் கேட்கும், அந்த சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதுவும் இல்லைன்னா கூட மூச்சு விடும்போது இங்க ஏதோ ஒண்ணு படுதுன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா, ஏதோ ஒண்ணு படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா உங்களால என்ன பண்ண முடியும், மூச்சு இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். 5 செகண்ட் தான் டைம் இந்த சுவாசம் பார்க்கறதுக்கு. 1 2 3 4 5 5 செகண்ட்ல என்ன பண்ணுங்க, மூச்சு இருக்கா இல்லையான்றதை பாருங்க. நம்ம சொல்லி கொடுக்குற இந்த முதலுதவி, அதாவது இந்த சிபிஆர்னு சொல்லப்படுற முதலுதவி மூச்சே இல்லாதவங்களுக்கு, அவங்களுக்கு தான் இந்த சிபிஆர் முதலுதவி தேவை. ஸோ முதல்ல ஹார்ட்டுக்கு நேரம் மார்க் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஹார்ட் எங்க இருக்குன்னா 80% ஹார்ட் பாத்தீங்கன்னா சென்டர்ல தான் இருக்கு, 20% தான் லெஃப்ட் சைடு இருக்கு. இந்த 80% ஹார்ட் இங்கதான் எங்கேயோ இருக்கு. எங்க இருக்குன்னா இந்த விலா எலும்பு இருக்கு இல்லையா, இந்த வி பாயிண்ட் எல்லாருக்குமே இருக்கும். இங்க பாருங்க, இந்த விலா எலும்பு இப்படிதான் இருக்கும், இந்த வி பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேல, ஒரு 2 இன்ச்சுக்கு மேலதான் இதயம் இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள்.
2 நிப்பிள்ஸ்க்கு சென்டர்ல மார்க் பண்ணாலும் ஓகே, இல்ல இந்த மாதிரி வி பாயிண்ட்டுக்கு மேல 2 இன்ச்சுக்கு நடுவில் மார்க் பண்ணாலும் ஓகே. பாமோட லோவர் போர்ஷன், இந்த உள்ளங்கையோட அடிப்பகுதியை 2வது என்ன பண்ணுங்க, இதுல பிளேஸ் பண்ணுங்க. யூஸ்வலா நீங்க வீடியோல பாக்குறதுனா சும்மா கை வச்சு அழுத்தம் கொடுக்கறது. ஆனா அதுக்கு பதிலாக இந்த உள்ளங்கையோட அடிப்பகுதியை இங்க பிளேஸ் பண்ணிட்டு இன்னொரு கையை இப்படி இன்டர்லாக் பண்ணிடுங்க. நல்லா ஒரு கையோட கோர்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நகரவே கூடாது. ஸோ நல்லா 90 டிகிரி ஸ்ட்ரைட்டா வரணும். இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணலன்னு சொல்லிடுறேன். இந்த எல்போஸ் இப்படி வளைக்கவே இல்லை, நல்லா நேரா வந்துட்டேன். ஷோல்டர்ல இருந்து வெயிட் போடுங்க. எப்பவுமே 90 டிகிரி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நல்லா இப்படி நேரா இருந்ததுன்னா ஹார்ட்டுக்கு மட்டுமே அழுத்தங்கள் போகும், வெளியில போகவே போகாது. இப்போ அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதல் தடவை மட்டும் கிடையாது, எப்பவுமே 30 அழுத்தங்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 30 அழுத்தங்களை நம்ம கொடுக்க போறோம். அதுக்கப்புறமா மூச்சு இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி என்ன பண்ண போறோம், செக் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. 30 அழுத்தங்கள் முடிஞ்ச கையோட என்ன பண்ணுங்க, மறுபடியும் சுவாச பாதையை திறந்து விடுங்க. மூச்சு இருக்காலையான்னு பாருங்க. 1 2 3 4 5. சிம்பிள். இது வெறும் ஒரு சைக்கிள் ஆஃப் சிபிஆர். சில நேரங்கள்ல இந்த 30 அழுத்தங்களே சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமலும் போகலாம். நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு 30 அழுத்தங்களுக்கு ஒருக்கா மூச்சு பாருங்க. இல்லாத பட்சத்துக்கு மட்டும் அடுத்த சைக்கிளை நீங்க கண்டினியூ பண்ணலாம். எவ்வளவு நேரம் பண்ண முடியும், அதான் அடுத்த கேள்வி. ரொம்ப சிம்பிள். மூச்சு வர்ற வரைக்கும் பண்ணணும். 2வது, மூச்சு வரவே இல்லை அப்படின்னா ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் பண்ணணும். அப்படியே இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு டயர்டாகிற வரைக்கும் பண்ணலாம். ஒரு காமன் மேனால 5 சைக்கிள் வரைக்கும் எஃபெக்டிவா கொடுக்க முடியும். இந்த 30ங்கிறது 5 தடவை கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னா, நான் கொடுத்த ஒவ்வொரு அழுத்தங்களும் 2 இன்ச்சாவது உள்ள போகணும். அப்ப 2 இன்ச்சு போகுமான்ற கேள்விக்கு இந்த மொத்த ரிப்கேஜோட செட்டப்பே 2.5 இன்ச்சு வரைக்கும் வளையக்கூடிய எலும்பு தான். 2 இன்ச்சு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா 5 சைக்கிளுக்கு மேல போகும்போது என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளவு எனர்ஜி பத்தாது. அப்ப என்ன பண்ணுங்க, கூட்டத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு அவரை முன்னாடி வர சொல்லி அவரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. 6வது சைக்கிள் நீங்க கொடுங்க சார், 7வது சைக்கிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சு அந்த வேலையை பிரிச்சுக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் அவரு, இப்படி மாத்தி மாத்தி கொடுக்கறதுனால ஆம்புலன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் போற வரைக்குமோ இல்ல ஆம்புலன்ஸ் ஸ்பாட்டுக்கு வர்ற வரைக்குமோ ஒருத்தருடைய இதயத்தை நம்ம மேனுவலா பம்ப் பண்ணி ரத்தத்தை உறைஞ்சு போகாம பாத்துக்க முடியுது. மூளைக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கான முக்கியமான ஒரு முதலுதவி அப்படிங்கறதுனாலதான் இதை நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சொல்லி கொடுக்குறோம். வணக்கங்க. இந்த பதிவுல ஹால் டில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு தொகுப்பு முடிஞ்சது, இது 2வது தொகுப்பு. இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க விவசாய கருவிகள், அதாவது பெரிய கருவிகள், டிராக்டரு, அறுவடை இயந்திரம், கரும்படை இயந்திரம், இந்த குட்டி டிராக்டரு, ஸ்டாரிங் வச்ச டிராக்டரு. ஸ்டாரிங் வச்ச டிராக்டர் பெருசா போறதில்ல, வாங்கினவங்களாம் திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குதுங்க. அதனால எதை எடுக்கிறீங்களோ கொஞ்சம் கவனமா, யார் எதை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு பயனாளர்கிட்ட கேட்டு உங்களுடைய பயன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நிறைய அனுபவம் அதில் நான் பார்க்கும் பொழுது எனக்கு கிடைச்சிருக்குது. இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம ஜேசிபி மாதிரி தூக்கி போடுறதுக்கு டிராக்டரு, கரும்பு அறுவடை இயந்திரம், நெல் அறுவடை இயந்திரம், அந்த கால் பதியாமையே அந்த கால் பாருங்க ஸ்போக்ஸ் பெருசா வச்சு வருது பார்த்தீங்களா. அப்போ என்னென்ன தேவை இருக்கோ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தொழில்நுட்பங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி கண்காட்சிகளுக்கெல்லாம் வரும்போது நமக்கு தெரியுது. இந்த ஹாலினுடைய என்னென்ன இருக்கு ஏது அப்படிங்கறது ஒரு நிமிஷம் இது பண்றேன். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே பார்த்துக்குங்க, என்ன ஏது அப்படின்னு பார்த்துங்க. ஒரு வேளை ரொம்ப வேகமா போறோம், ரொம்ப தூரம் அதனால வச்சிருக்க முடியாது அப்படிங்கும்போது அதை நீங்க பேஸ் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டா உங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புறோம். உள்ள எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை இயந்திரம் பாருங்க, அறுவடையெல்லாம் செஞ்சு காமிக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் எடுத்து வச்சு இந்த இயந்திரம் எப்படி செய்யுது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கங்க காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய இதுதான் ஒன்று. அந்த சாப் கட்டர்ல இருந்து பெரும்பகுதி இந்த மாதிரி சாப் கட்டர் நம்ம ஊரை காட்டிலும் வெளியூர்ல போய் வாங்குறதுக்கு என்னன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த துறை சார்ந்து இருக்குன்னா இவங்ககிட்ட அதெல்லாம் பயிற்சி, அதாவது செக் பண்ணி பார்க்கறதுக்கான அருமையா இருக்கும். இது குபேட்டா டிராக்டருடைய ஷோரூம். இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்வராஜோடது. இந்த ஸ்வராஜோடதுல ஸ்டாரிங் வச்சது மகேந்திரா இங்கே நிற்குது. சாரி, மகேந்திரா, மன்னிக்கணும், ஸ்வராஜ் அந்த பக்கம் இருக்கு. நான் அதை பார்த்துட்டு சொல்லிட்டேன். இது ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கான இடங்களை அவங்களுக்கான இதை நிறுத்தி வச்சிருக்காங்க. கண்டிப்பா டிராக்டர் இன்னைக்கு வர வர ஹெச்பி அதிகமாகவும் பவர் அதிகமாகவும் நிறைய வந்துகிட்டே இருக்குதுங்க. அதுக்கு தான் மாதிரி பாருங்க, இது நடவு போடுறதுக்கு, நிலநாத்தெல்லாம் நடவு போடுறதுக்கான ஒரு இயந்திரம் மகேந்திரால வந்திருக்கு. இது மகேந்திரால இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய மாடலுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. இது ரொட்டாவேட்டர். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சைஸுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம அண்மையில பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸருடைய பல்வான் சின்ன வண்டியை ஒன்று எடுத்தோம்.
அந்த வண்டிக்கான ரொட்டாவேட்டர்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் அதை வந்து மற்ற வண்டிகளுக்கு போடும் பொழுது அது வண்டியை வந்து இழுக்கவே மாட்டேங்குது. இது பாருங்க, இது எவ்வளோ பெரிய ரொட்டாவேட்டர் பாருங்க. அப்போ இது மாதிரியெல்லாம் இன்னும் வந்து இப்போ எவ்வளோ பெரிய டிராக்டர் இருக்கணும். அயல் நாடுகள் மாதிரி மிகப்பெரிய இயந்திரமும் நம்ம நாடுகள்லையும் வந்து ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்குன்னு வைங்களேன். சக்திமான் ரொட்டாவேட்டர் பிளேடு, அதுக்கான ஆயிலுங்க, அது அந்த கீர் பாக்ஸ்ல ஊத்துற ஆயில் எல்லாருமே வச்சிருக்காங்க. எல்லாருமே நம்மளுடைய எண்கள் எல்லாம் கேட்டுட்டு சால் விடுறது பாருங்க. நம்ம டிராக்டர்ல இது எவ்வளவு பெரிய சால் விடுறதா இருக்கு பாருங்க. நடக்கடலை இது மாதிரியான இதெல்லாம் சால் விட்டு வைக்கிறது. சால் விட்டு விதைக்கும் போது விதைக்குடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். விதைகள் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அதுவாகும். அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மகசூல், நல்ல மகசூல் கிடைக்கும். இது சால் விடுறதுக்காக பாருங்க. இவங்க அதுல நிறைய இயந்திரங்கள் வச்சிருப்பாங்களாட்ட இருக்குதுங்க. இது அங்க செயின் பார்த்தது. அடுத்தது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிராக்டர், இப்போ மினி டிராக்டர் நிறைய இடத்துல இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து வாழைகளுக்குள்ளார களை எடுக்கிறதோ இது மாதிரி களை எடுக்கிற வேலைகளுக்கெல்லாம் ஆட்களை நிறைய எதிர்பார்க்க வேண்டி இருக்கு. ஆட்களும் அதுக்கான ஆட்கள் வேலைக்கு பழைய அளவுக்கு செய்யறது இல்லை பாருங்க. திரும்பி உழவு ஓட்டுறதுக்கு இந்த சின்ன டிராக்டருக்கே அந்த கலப்பை நல்லா ஆழமா போற கேர் கலப்பை மாதிரிங்க. இந்த கலப்பையெல்லாம் போட்டு பண்ற அளவுக்கு நமக்கு பாருங்க இதுதான். அப்படின்னா அடுத்தது பாருங்க குழி நோண்டுறது, ஆழமா குழி நோண்டுறதுக்கு. இது எல்லாமே வந்து உபகரணங்கள் வந்து அதுக்கான உபகரணங்கள் வந்து நிறைய இந்த கேப்டன்காரங்க வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு மாட்டி வச்சிருக்காங்க. இது நிறைய இதுல நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, வெங்கடேஸ்வரா ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் தொழில்நுட்பங்களுக்கும் இது வந்து கோவையை சார்ந்த ஒரு கம்பெனி. ஸ்ப்ரிங்கு கலப்பா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து அது பயனுள்ளதா இருக்கு. இது ஒரு கம்பெனி. இதுவும் சால் விடுறது வச்சிருக்கிறாங்க, ரொட்டாவேட்டர் வச்சிருக்கிறாங்க, ஹெவி சைஸ் ரொட்டாவேட்டர். அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு பாதி ஓப்பன் பண்ணி காமிக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. எத்தனை கியர் பாக்ஸ் எப்படி இதுவாகுது அப்படிங்கிறது கையில சுத்தி அதுக்கான டெமோ பீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஸ்டாண்டு போட்டு ரொம்ப அருமையா இல்லைங்களா. பேரிங் நம்ம வீடுகள்லாம் இப்பெல்லாம் வந்து பல்வரைசர் இல்லாம தோசை மாவு இட்லி மாவுலாம் வராது இல்லைங்களா. பல்வரைசர்னா இட்லி மாவு வீட்டில் கிரைண்டர் எல்லாம் இப்போ பயன்படுத்துறதே இல்லை. எல்லா பெரும்பகுதி இதை தான் பண்றோம். அவங்களுக்கான ஒரு மாருதி மேனுஃபேக்சரிங் பல்வரைசர், இவங்களுக்கு கோவையை சார்ந்த ஒரு கம்பெனி. இவங்களுக்கு இதுல ஏதாவது தேவை இருக்குன்னா கூட பார்க்கலாம். இப்போ பாருங்க, எலக்ட்ரானிக் கிளீனிங் வெஹிக்கிள்ஸ். அதே அப்பா நம்ம மாநகராட்சிகளுக்கு இருக்கலாம் ஆட்டோவை வச்சு எல்லாமே பேட்டரியில இயங்குற வாகனம் கொடுத்துருக்காங்க. டிப்பிங் மேலேயே தூக்கி இருக்குது. இது பாருங்க, இது அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கல்டிவேட்டர்ல கூட வச்சிருக்காங்க. உழவுக்கும் அந்த கல்டிவேட்டர்லாம் வச்சிருக்காங்க. சின்னதா சுமை தூக்குறது, பிரிக் லோடர், இது எல்லாமே கூட அவங்களுடைய தொடர்பு எண்ணும் இருக்கு. கிணத்துக்கிட்ட உட்காராங்க. இந்த HM ஹெர்பல்ஸ்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மூலிகை பயிர் நீங்க வந்து சாகுபடி பண்றீங்க, அதுல இருந்து ஏதாவது வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணணும், அரோமேட்டிக் ஆயில் எடுக்கிறதோ இல்லை வந்து இது மாதிரியான டிஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. அது எவ்வளோ இதுவான இதெல்லாம் இருக்கு பாருங்க. இவங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, ராஞ்சியில இருந்து வந்திருக்காங்க. டிஸ்டிலேஷன் இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய மதிப்பு கூட்டுதல். நீங்க வந்து மூலிகை பயிர்கள்லாம் பயிரிடும் போது அதை மதிப்பு கூட்டி பண்றதுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அதுலயே வந்து அவங்களுடைய விலை நிலவரங்களும் போட்டிருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி 14,800 இருந்து ஆரம்பிச்சு 32,000 ரூபா, அதுக்கான இதுக்கு தகுந்த மாதிரியான டெஸ்டிலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே நடந்து வரும்போது இந்த ஒரு இது வந்து ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க. இளநீர் விவசாயத்தை நவீனமயமாக்க அப்படின்னு சொல்லிட்டுங்க மேலே போய் பார்க்கும் பொழுது அப்படியே முழுக்க பிளாஸ்டிக்லயே தத்துவமா ஒரு தென்னை மரத்தை ஒன்று செஞ்சு அது ரொம்ப அருமையா, இந்த கொஞ்சம் லைட் இதுவா இருக்குதுன்னு வைங்களேன், அப்படியே ரொம்ப அருமையா இருக்கு. அப்படியே ரொம்ப தத்துவமா இருக்கு. அது இன்னும் வந்து என்னென்ன மாதிரிலாம் அதிகமாக இந்த ஆம்பியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றுச்சூழலே வந்து ரொம்ப அருமையான சுற்றுச்சூழல் இந்த அறையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மட்டும் தான் வருவீங்களா, நாங்களும் வருவோம் அப்படின்னு MRF அவங்களுடைய இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா டயர்லாம் கொண்டு வந்து அவங்ககிட்ட என்ன மாதிரி டயர்லாம் இருக்கு, பெருசா நீளமா டயர், ரொம்ப வித்து கம்மியா, இதுக்கான எல்லா டயர்களும் வச்சு அவங்களுடைய ஸ்டாலையை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. விரைவில் வெளிநாடுகள் மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான காராகவும் வெளியில அண்மைக்கு இன்னைக்குன்னா வாடகைனா நிறைய ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா. இது மாதிரி ஒரு வண்டி வாங்கிட்டோம் அப்படின்னா காராகவும் பயன்படுத்திக்கலாம், நீங்க வேணுங்கிற ஒரு தூக்கிட்டு போற சுமை தூக்கியாகவும் பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற இந்த இன்சூ நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டெமோ காரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்படியே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, இந்த கொக்கோ ஃபார்ம்ஸ் அவங்களுடைய என்னென்னலாம் பண்றாங்க, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப அருமையா, இன்னும் வந்து தெளிவாக சொல்லுவாங்க ஹைஃபையா. அப்போ கண்டிப்பா அவங்களுடைய இதுவும் அதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா. ஹைஃபையா நம்மளுடைய இளநியும் ஹைஃபையா விற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம LGB பிரதர்ஸ் லோக்கலா அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே வந்து இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. எங்க போனாலும் நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாலையை போட்டு அவங்க தொழிலுக்கு காட்டுற ஒரு இதுதானங்க இது.
பாருங்க இது ஒரு வித்தியாசமா இருக்கு காலிஸ்ன்னு சொல்லிட்டு. பாருங்க பழைய காலத்து டீசல் இன்ஜின் எல்லாமே வந்து புல்லட்டுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு இன்ஜின் தான் வச்சிருப்பாங்க. அந்த இன்ஜின்களெல்லாம் வச்சு ஃப்ரண்ட்டு வந்து ரொட்டாவேட்டர் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. காலிஸ் நிறுவனம், பவர் வீடர் காலிஸ் நிறுவனம் அப்படின்னு அவங்களுடைய தொடர்பு என் கூட பின்னாடி இருக்கு பாருங்க. கோல்ட் ஸ்டோரேஜுக்காக ஒரே ஒரு இதுதான் முதல் கோல்ட் ஸ்டோரேஜ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் 2-3 ஸ்டால் ஆயிடுச்சுங்க. 2 ஸ்டால் நம்மளே காமிச்சிருப்போம். 2-3 ஸ்டால் நானும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி விட்டுருக்கிறேன். நிறைய கம்பெனி இந்த தடவை மாதிரிலாம் இன்னைக்கு ஒரு கம்பெனி தான் இருக்கும் அப்படின்னு நிறைய கம்பெனி வந்துருக்காங்க பாருங்க. ஒரே விஷயம் தான், ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு தனித்துவம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது என்ன இருக்குது என்னன்றது தீர விசாரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறது நம்மளுடைய புத்திசாலிக்கணும். இந்த ஸ்டால் வந்து ஹோண்டாவோடதுங்க. ஹோண்டாவோடதுல வந்து இந்த நம்மளோட புஷ் கட்டரு, அதுக்கான இன்ஜினுக்கு, அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் ஜென்ரேட்டர், டீசலு, அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேனிக்வின்ல எல்லாம் மாட்டி இது எல்லாமே ஒரு யோசிக்கிறாங்களே. இந்த பொம்மையாட்டு இருக்கிற பேர் மேனிக்வின்னு சொல்லுவாங்க. அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு, 4 ஸ்ட்ரோக் இன்ஜினு, அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் மாட்டி பம்பு, இந்த டிராக்டருக்கான உபகரணங்கள், சைட் செயின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை இது எல்லாமே இருக்குது. அந்த வீட்டே இருக்கு இல்லையா, ஹோல்சேலு பேரளவுக்கு வந்து ஒரு ஸ்டால் வச்சிருக்கிறாங்க. அவங்களோட அவங்களும் லூதியானால இருந்தாங்க. லூதியானா வந்து மிகப்பெரிய நம்ம தொழில் நகரமாக இருக்குங்க. இந்த சிறுதானியங்கள் எல்லாமே அறுவடை செஞ்சு அறுவடையிலிருந்து பொடியாக்கணுமோ இல்லை கல் எடுக்கிறதோ நிறைய இது வச்சிருக்காங்க. பல்லைசர்ல இருந்து கல்லை எடுக்கிறது, இந்த மாதிரி எத்தனை வகையாக நிறைய வச்சிருக்கிறாங்க. இல்லைங்க, இது வந்து பன்னாட்டு நிறுவனம், ஜாப்பனீஸ் டெக்னாலஜியோடது. இவங்க இந்த ரொட்டாவேட்டர் கத்தி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமஞ்சலி இந்த ரொட்டாவேட்டர் கத்தி நமக்கு வாங்கியிருக்கோம். அவங்களுடைய நிறுவனத்துல இருந்து நிறைய பேர் நம்மளால் கூட நிறைய இப்போ எம்ஆர்எஃப் மட்டும்தான் வருவீங்களா, நாங்களும் வருவோம் அப்படின்னு அப்போலோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இடத்தெல்லாம் இது பண்ணி வச்சு அவங்க எல்லாத்துக்கான இடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த அறுவடை இயந்திரம் பாருங்க, இதில் அறுவடை பண்ணி அரிசியோ இதெல்லாம் சிறுதானியம் அறுவடை பண்ணி மேல்வழியா வரும். இதெல்லாம் பார்த்துட்டு இவர் ஒன்று பார்த்துங்க. இங்கே வந்து பார்க்கும்போது அவனுடைய பெல்ட் பாருங்க, பெல்ட்டே வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா. இது ரொம்ப பாருங்க எல்லாமே பிளாஸ்டிக்ல எவ்வளவு இதுங்க பார்த்தீங்களா. பெல்ட் பார்த்தீங்களா, அதனுடைய டயரு. இதோட இந்த ஹாலில் இருக்கிறது முடிஞ்சிடுங்க. பெரும்பகுதி டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் தான். வெளியில போலாங்களா, நம்ம அடுத்த ஹாலுக்கு போலாமா. இந்த ஹால்லேருந்து வெளியில வந்துட்டோம். கருமேகம் காலையிலிருந்தே காத்துக்கொண்டே இருக்கிறது. மக்கள்லாம் வருவாங்க போவாங்க அப்படின்னு கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டேன் தெரியுதுங்க. மக்களினுடைய வருகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கு. வந்த புதுசில் கம்மியாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும், இன்னைக்கு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், நாளைக்கு நேரம் போது ஓரளவுக்கு நல்ல கூட்டமாக இருக்கும், நாளான்னைக்கு அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல கூட்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே ஃபுட் ஜோன் ஒன்று இருக்குது, எஃப் ஹால் ஒன்று இருக்குது. இங்கே வந்து உணவு எந்த அளவுக்கு கிடைக்கும் தெரில, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்னு பார்த்துக்கலாமுன்னு. அப்படியே மக்களுடைய ஓய்வு மரங்கள் எல்லாம் தாண்டி வரும்போது நம்மளுடைய அடுத்த அறைக்கு வந்துட்டோம். ஹால் ஈ வந்துட்டோம். ஹால் ஈக்குள்ளார போய் பார்க்கலாங்களா. இதுதாங்க ஹால் ஈல என்னென்ன இருக்கு ஏது அப்படின்னு. இது விவசாய இடுபொருட்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நிறைய இந்த இது சார்பாக இருக்குதுங்க. மெதுவாக எடுத்துட்டு போகிறேன். இந்த இதில் ஹால்கள் நிறைய இருக்கு. மொத்தம் 135 ஹால் இருக்குதுங்க. மெதுவாக எடுத்துட்டு போகிறேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கங்க, என்ன நிறுத்தி பார்த்துக்குங்க என்னன்றது. தயாரிப்பு வகைகள் எல்லாமே ப்ராடக்ட், ஃபுட் ப்ராசஸிங், ஃபென்சிங், ஷேட் நெட்டு, இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. உள்ள போகலாங்களா. உள்ள வந்தனையும் லிங்கா பயோ அண்ட் ஆர்கானிக் அக்ரி இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு ஒரு விவசாயிகளுடைய குரல் வந்து நம்மளை வரவேற்று ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அடுத்து இந்த சோலார் மூலமா எங்களுடைய மோட்டரு, கேமரா, செக்யூரிட்டி கேமரா தான் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரியான ஒரு வச்சிருப்பாங்க. பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடை மிஷின் ஒன்று வாங்கியிருந்தோம். அதனுடைய விலை நிலவரம் என்னன்னு பார்த்தோம் பாருங்க. இது போன வருஷம் தெரிஞ்சிருந்தா நம்ம போன வருஷம் வாங்கிக்கலாம். நான் போன வருஷம் நம்மகிட்ட ஆடைகள் இல்லை, ஆடைகள்லாம் எடை போடுறதுக்கு இதில் எடுத்திருக்கோம், நம்மளும் எடுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க டிஜிட்டல் எடை மிஷின்கள். இது முழுசாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் எல்லா பக்கமும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது அந்த லிங்கா இடுபொருட்கள், இயற்கை உரம், ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா நிறைய போட்டிருக்கு. விவசாய கண்காட்சினா உள்ள வெளியில மட்டும்தான் விவசாயம் வைப்பீங்களா, உள்ளேயும் வைப்பேன் அப்படின்னு வாழை மரத்தை க்ரோ பேக்லேயே வாழை மரத்தை வச்சிருக்காங்க பாருங்க. பப்பாடி எவ்வளோ பெரிய வாழை மரம் பாருங்க. அப்படி ஜம்முன்னு கொண்டு உள்ளேயே வந்து ஒரு தோட்டத்தையே வந்து இண்டோர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்தையே வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. எல்லாம் பூவும் காயுமா. பேகு இவங்க எல்லாமே பேகு தான் பெரும்பகுதி எல்லாமே பூவாங்க பாருங்க. காயோட இருக்கு பாருங்க. காயோடய நிறைய பெருசு பெருசா நீங்க வந்து மாடி தோட்டங்கள்லாம் வைக்கணும் அப்படிங்கும்போது இதே நீங்க பெருசா பயன்படுத்திக்கலாம். அவங்க வந்து பார்த்தோம்னா ஆர்கானிக் லிவிங் சாயில் அப்படின்னு அவங்க மண் இதெல்லாமே நமக்கு நிறைய கொடுப்பாங்க. வந்து
மாடி தோட்டத்துக்கான நிறைய அந்த மண்ணுக்கு பதிலாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது எல்லாமே இது இருக்கும். கோகோபீட்டு அதில் இருக்கக்கூடிய உரங்கள் எல்லாமே முருங்கை மரம்லாம் வச்சு முருங்கை மரம்லாம் காய்ச்சிருக்கு. கொஞ்சம் முருங்கை தலை கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவருக்கு நிறைய அதுதான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கான இன்புட்டு நீர் வடிவத்தில் திரவ வடிவத்தில் இருக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பெரும்பகுதி அவங்க தான் இருக்காங்க. இந்த ஸ்டால் வந்து பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை இருக்கு இல்லைங்களா, இந்த பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலையில முதல்ல இருந்தே வந்து இந்த நிறைய உரங்கள் இதெல்லாமே போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நம்பர் ஒன்று பார்க்குறாரு, அவர் பேசிட்ட பிறகு என்னன்னு பார்ப்போம். இந்த பண்ணாரியம்மனுடைய அவங்களுடைய பொருட்கள் எல்லாமே வந்து சிறப்பு சலுகை கொடுத்துருக்காங்க. சலுகை விலைகள் எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஒரு வேளை இந்த சலுகை விலை இல்லாமல் இயல்பாக வேணும் அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய தொடர்பு எண் இருக்குது. அவங்க அங்கங்கே வந்து நிறைய டீலர் கொடுத்துருக்காங்க. இந்த டீலர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது இது முடிஞ்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து 40 பயோ இருக்கிறாங்க. இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்டால் வந்து திருப்பி வந்து அதில் நிறைய பொருட்களுங்க. இதில் ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அருமையான ப்ரைஸிங்கோட இருக்குது. இந்த 40 பயோ க்ரீன் பயோ இது சத்தியமோடது. அதுக்கடுத்தது வந்து இந்த க்ரீன் பயோன்னு வைங்களேன். இந்த 40 பயோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த உயிர் உரங்களும் அதுக்கான வேலைகளை வந்து ரொம்ப நிறையா செஞ்சிட்ருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலி பேக்கோ விதைகளோ பெரும்பகுதி வந்து ஹைப்ரிட் விதைகளுக்கான வாய்ப்பு இங்கே நிறையா இருக்குதுங்க. இந்த க்ரோ பேக் பாருங்கள், இந்த மாடி தோட்டத்திற்கான க்ரோ பேக்கு இன்றைக்கி வந்து வீட்டுக்கு நமக்கு வேணுங்கிறது ஏதோ 2 காய்கறி போட்டாலும் ஒரு இயற்கையான காய்கறி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதில் நிறையா இருக்கும் இல்லைங்களா. அதே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ வர இது வந்து நம்ம அந்த சூரிய க்ரீன் ஹவுஸில் வந்து விளைவிக்கிற காய்கறிகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து நிறையா இதுவாகிட்டு இருக்குது. ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடிங்க நம்மளுடைய இந்த குமரகுரு கல்லூரி இருக்கு இல்லைங்களா, இந்த குமரகுரு கல்லூரியினுடைய அவங்க வந்து அவங்களுடைய மக்கள் மாணாக்கர்கள் எல்லாத்தையும் வச்சு நமக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த பாலி ஹவுஸில் பண்ணுறது இந்த கட் ஃப்ளாஸுங்க. நீங்கள் வந்து அதுக்கான உங்களுடைய குளிர் சீதோஷண நிலைக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா கட் ஃப்ளாஸ் ரொம்ப அருமையாக போகும். நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளரியும் இந்த குடமிளகாயும் ரொம்ப நல்லா போகுது. ஆனால் நுண்ணூட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிங்கன்னா கூட அது பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துங்க. வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்கர்ஸுங்க, உங்களுக்கு வேணுங்கிறது தகுந்த மாதிரி நிறைய பேக்கிங் வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த வேம் பங்கையெல்லாம் பார்க்கும்போது பாருங்கள் எல்லாருமே உயிர் உரங்கள் தான். இந்த வேம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்குங்க. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மல்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நெகிழிப்பையை வச்சு மல்ச்சிங் போடுறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாலான வச்சுருக்கிறாங்க. இவங்க பசுமை பாரதம் இதெல்லாமே நீ லைனாக வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க. அந்த ஹால் ஈக்குவலரியே வந்து வந்தீங்கன்னா அடுத்து இன்னொரு சின்ன ஹால் வரும். அதனால தான் இதில் 135 கடைகள் போட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுட் கிரேட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது இருக்குது அப்படிங்கும்போதே ஃபுட் கிரேடில் தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த உயிர் உரங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இது வந்து விவசாயியே அவங்களுக்கான பங்கு. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்க கலர் கலராக ஒவ்வொரு தாதுவும் என்ன மாதிரி இருக்கும், ஹியூமஸ் இதுவும் உயிர் உரத்துல ஒரு வகைன்னு வச்சுக்கோங்களேன். உயிர் உரம் போட்டால் இந்த அளவுக்கு காய் இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு இதில் வந்து உயிர் உரங்களை தான் விவசாயம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் சுண்ணாம்பு பவுடர்னு பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு பவுடர் கூட இங்கே ஒரு அருமையான பேக்கிங்கில் சிறப்பாக மார்க்கெட் பண்ணுறாங்க. எல்லாம் உயிர் உரங்கள் சுற்றி நான் திருப்பி அதான் வருது. எல்லாமே நிறைய இந்த ஸ்டால் பூரா தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இதுவாக இருக்குதுன்னு. இதுலேயும் ஒரு சொட்டு நீர் கருவியோடது இதெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுறதுல காமிக்கிறது உயிர் உரங்களை நிறைய இருக்கு. முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை 2 கடை இருக்கிறதே பெருசாக இருக்கும். இந்த தடவை வந்து நிறைய நம்ம நம்மாழ்வாரையா ஒரு புகைப்படம் போட்டு PM பயோடெக் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. நம்ம நம்மாழ்வாரையா படம் வச்ச PM பயோடெக் இவங்க பொள்ளாச்சிக்காராங்க. பொள்ளாச்சியில இவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு. போன வருஷமும் பார்த்தான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. பூபதினன் நம்ம பேர்ல ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு. எல்லாமே கலர் கலரா இந்த உரங்களுக்கான ஒரு விஷயங்கள்லாம் மாற்றி வைட்டோ நியூட்ரியன்ஸ் கான்செப்ட் வந்துட்டாங்க. ஒவ்வொரு நிறமைக்கான ஒரு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். நல்லது வளரட்டும். வேற ரூஃபிங் சொல்யூஷன் நீங்கள் வந்து தகடுகள் வந்து ஆடு மாடுகளுக்கான கொட்டகைகள் இதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த PVC ரூஃபிங் இதெல்லாம் நிறைய இருக்கு. சூடெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான ரூஃபிங் இதெல்லாமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அதில் போடுற நட்டும் கூட அது டைட் ஏற்றுறோம் இல்லைங்களா, அதில் நட்டு அதெல்லாமே ஒரு சாம்பிளுக்கு வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நெட் எல்லாமே வந்து ஸ்க்ரூ கொஞ்சம் நல்லா இருக்கணும் அடிக்கும் போது. ஏன்னா மேலே ஏறி அடிக்கிறோம், ஸ்க்ரூ நல்லா இருந்தது சீக்கிரம் ஏறும். ரெண்டாவது நல்லா பிடிக்கணும், அப்போ தான் காற்றடிச்சாலும் மேலே இதுவாகாமல் இருக்கும். பாருங்க ரூஃபிங் சிஸ்டத்தோட ஒரு இதெல்லாம் இருக்குது. காளிமுத்து அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜிங் ஹெட்டோட நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. வணக்கங்க. நம்மளுடைய திண்டுக்கல் சார்பாக வந்து
அவங்களுடைய சுய மேனுஃபேக்சரிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஜேசிபி நீங்கள் வந்து சின்ன சின்ன குழி எடுக்கிறதுக்கோ அதெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு இந்த ஒரு வண்டியை வந்து 2,50,000 ரூபா செலவுலையே நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க, நான் வந்து மாற்றி கொடுக்குறேன், உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லைங்களா? உங்களுடைய தேவை இப்படி இருக்கு, இதுல ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னோம்னா கூட இவங்க நமக்காக ஒரு விஷயமா வந்து மாத்தி கொடுப்பாங்க. ஆமாங்க, இந்த டாம் கோன்னு போட்டாவே யூடியூப்ல நிறைய வந்துருமா, போய் பாருங்க. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தொடர்பு எண்ணம் இருக்கு, பாத்துக்கோங்க. ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பா பாத்துக்கோங்க. எல்லாம் சொல்ல மறந்துட்டீங்க. இது 101 ரூபா படம் போட்டிருக்கு, அதை பாத்தீங்களா அப்படின்னாங்க. 101 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸ்டால் ஆஃபரா வந்து நிறைய பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாசகர்கள் யாருக்காவது உடன்பாடு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை பயன்படுத்தி பார்த்துக்கலாமாங்க. இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா வசந்த் வாட்டர் டிவைனர் திருச்சியிலிருந்து இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் ரீதியா உங்களுக்கு கீழே எவ்வளவு தண்ணி ஓட்டுது, ஜலம் எப்படி இருக்கு, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவரோட எண் வந்து வசந்தராஜா, அவரோட எண் இங்க இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. தேவை இருக்கு அப்படிங்கும்போது பார்த்துக்கோங்க. வணிக ரீதியா இந்த மாதிரியான ஒரு உபகரணங்கள்லாம் வச்சு நமக்கு கீழே வந்து நீரோட எப்படி போகுது, என்ன ஏது, கீழே இருக்கக்கூடிய ராக் சர்ஃபேஸ் எப்படி, இது எல்லாமே வந்து பார்த்து நிறைய இது பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தொழில் இது சம்பந்தமா ஏதாவது ஐயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல தெரியிற எண்ணுக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லுவாருன்னு நம்புறோம். ஸ்டார்ட் ஆயில் மில் அட் 100 சிங்கிள் ஃபேஸ். இது சின்ன சின்ன மிஷின்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. வீட்லயே வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை வச்சு ரன் பண்ற அளவுக்கு வந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் இது எல்லாமே வந்து அதுக்கான மாதிரி இருக்கு. வீட்லயே சின்னதா இப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நிறைய வருது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லயே ஒரு சின்னதா தொழில் பண்ணுவோம், அதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை வச்சு நம்ம பெருசு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க இவங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். தொழில்நுட்பத்தினுடைய அடுத்த பரிணாமம் பாருங்க. செடிகளெல்லாம் வச்சு விட்டு செடிக்கு தேவையான ஒளி மட்டும் உள்ள போகும், ஆனா வந்து பூச்சிகளோ எதுவுமே போகாம நம்மளே எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முழுக்க முழுக்க அது மாதிரி பிளான் கவர் பண்ணி வளர்த்துற அக்ரி டெக் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. கேரிங் யோர் கிராப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி தானே இது அத்தனையும். இது எங்க போய் நடக்கும் அப்படின்றது தெரியல. எல்லாமே எப்படியே பண்ண கள்ளிப்பூச்சி எல்லாம் வராது அப்படின்னு. நல்லதுதான், உள்ள காத்து இதெல்லாம் போகணும் இல்லைங்களா? அதுக்கு நமக்கான பதில் என்னன்றது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறோம். இது மாதிரி சிவகங்கையில இருந்து வந்து அவங்களுடைய உயிர் உரங்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு அவங்களுடைய மகசூல் இருக்கு. ஒரு காலத்துலலாம் அக்ரி டெக்ஸ் தான் இப்படிதான் பெரிய பெரிய தாரா இதெல்லாம் இருக்கும். இந்த வருஷம் இப்போ வரைக்கும் அது எதுவும் பெருசா பார்க்கல. இப்பதான் முதல் முறையா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். தென்னம்பாளையம் இல்ல நேந்திரன் வாழையும் ரொம்ப அருமையா பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? பயோடைஜஸ்டர் ஆப்பிள் கலர் சார்ட்டர்னு சொல்லிட்டு நான் சொன்னோட என்ன ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், அந்த நியூட்ரியன்ஸுடைய கலரு பிக்மெண்டேஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஒரு இது வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப ஆப்பிள்ன்ற பேர் வச்சு நல்லா பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. அது இதெல்லாமே வந்து வணிக ரீதியாக போகிறவங்களுக்கு தான் நம்ம காரணம். அதெல்லாம் நீங்கள் அப்போ விவசாயம் பண்ணி அப்பப்போ நம்ம வந்து அந்த நிறைய நிறமிகளை சாப்பிடணும்னு சொல்ல வராங்க. அதனால வந்து இயல்பாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து நிறைய நிறமிகள் இருக்கக்கூடிய நிறமினா என்னன்னு பார்க்குறீங்களா? கலர் கலராக சாப்பிடணும். பச்சை கலரு, சிவப்பு கலரு, ஆரஞ்சு கலரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பாருங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுடைய நாட்டுக்கள் எல்லாம் போட்டு பண்ணும்போது என்ன பண்றது ஏது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தீங்க. ஃபென்சிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியதில் வெல்டு மெஸ்லேயே வந்து ஃபென்சிங் பண்ணுறாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டுங்க. சரஸ்வதி இன்ஜினியரிங் கம்பெனி முழுசாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபென்சிங் எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு மயில் தொல்லையோ மான் தொல்லையோ இது மாதிரியான தொல்லைகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் உயரமா போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதெல்லாம். எனக்கு இது ஒரு தொழில்நுட்பம் முழுசாவே வந்து நீங்க வந்து வீட்டுக்கு கீழே இது வந்து எஸ்எஸ்ல பண்ணி 4 பட்டையை போட்டிங்கன்னாவே நல்லா சூடாகும். தண்ணியை வந்து காய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு, இன் அவுட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மேல் தொட்டி எவ்வளோ உயரமோ அந்த உயரத்துலேருந்து கீழே வரைக்கும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ராக்கெட் ஸ்டவ் இதெல்லாமே வந்து தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து கோயம்புத்தூர்ல ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ராக்கெட் ஸ்டவ் இதுக்கான ஒரு விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக போகுது. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க இவங்களுடைய தொடர்பு எண் பார்த்துக்குங்க. இது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு கம்மியான விறகுல நல்ல சுடுதண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஆப்பிள்களுக்கு எல்லாமே வந்து காஷ்மீர் ஆப்பிள் இது மாதிரிலாம் இந்த ஃபாயில் ஷீட்ஸ் பேக்ஸ் இவங்க எல்லாமே வந்து பெரும்பகுதி இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மல்ச் ஷீட்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறாங்களாமா. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அணு இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. சென்னையில் இருக்காங்க. பார்த்து தேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தொடர்பு எடுத்துக்கோங்க. இங்கேயும் ஸ்ரீ பாலாஜி பல்லுலைசர் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பம் முழுக்க கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் வந்து வந்தது. மோட்டர்ல இருந்து ஒவ்வொரு அரைக்கிறதுக்கான தொழில்நுட்பங்கள்லாம் நிறைய இவங்க
சின்னதுலேருந்து எண்ணெய் செக்கு இது எல்லாமே கூட வச்சுருக்காங்க. எண்ணெய் செக்குலாம் கம்மியாயிருச்சு ஒரு காலத்தில், மர எண்ணெய் செக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு இருந்தது இல்லைங்களா. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டெமோக்காகவே ஒரு மிஷின் வந்து நம்ம மாவு அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி அரைக்கிறது அப்படின்னு, எப்படி விழுகுது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. எப்படி விழுகுதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையே, அது வந்து கல் பிரிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. மாவை அரைக்கிறதுக்கு இல்லை, கல் பிரிக்கிறதுக்கு. கீழே இருக்கிறத பார்த்து தான் அவங்கள கேட்காம நானே சொல்லிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இது அரைக்கிறது. கீழே விழுங்குறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிரைண்ட் ஆகுது இல்லைங்களா, கிரைண்டிங். அது தானியம் உள்ள போய்க்கும். இதுல உள்ள போய் அடுத்தது இங்க வந்து இதுல உள்ள வந்து அடுத்தது இதுல வந்து கீழே வந்து விடுவோம். அந்த இதுதான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு இல்லை தானியம் அரைக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜியா இருக்குதுங்க. எல்லா இடத்துலையும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட இது இப்படி பண்றாங்க. இங்க ஒவ்வொருத்தவங்களும் மாறி வரலாமா என்னமோ. இவங்களுடைய பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கோங்க. என்ன எல்லாமே எதிரியே இருக்கு. தேவைப்படுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அதுலேருந்து அடுத்து முன்னாடி நாளுக்கு நம்ம வரும்பொழுது டைம் டு பிளான்ட், இந்த செடிகள் எல்லாம் மாடி தோட்டத்துக்கு வேணுங்கிறது, அதுக்கான உபகரணங்கள் சின்ன சின்னதாக அதுக்கான மிஷினரி இதெல்லாமே வச்சுருக்காங்க. இதை நம்ம வந்து பயன்படுத்தணும். முதல் நான் வந்து ஒரு எஃபிஓ கம்பெனியை பார்த்துட்டு இருக்கேன். எஃபிஓ அப்படின்னா ஃபார்ம் ப்ரொடியூசர் கம்பெனி. அதுக்கு அப்படிதான் இருக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது பேர் அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஈரோடு பிரசிஷனோடது. இதில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு வந்து எது கோகோனட் ஆயில், எது வெர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதை அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக மார்க்கெட் பண்ணுவாங்களாட்ட. அதுலேருந்து நிறைய வெர்ஜின் கோகோனட் ஆயிலேருந்து நிறைய சோப்பு இது எல்லாமே நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாட்டர் டேங்கோடைய புதிய புதிய பரிணாமம் பாருங்க. எவ்வளோ பெரிய டிசைன். கீழே கொஞ்சம் ஃப்ளாட் பேஸாக நல்லாவே ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக மேலே ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே எத்தச்சோடு இருக்கு பாருங்க. அப்போ அங்கே பாருங்க பின்னாடி ஒன்று எவ்வளோ பெருசு வச்சிருக்கிறாங்க. காவேரி பைப்ஸ் அவங்களுடைய இதெல்லாமே. இதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பி வலைகள் நித்தின் குரூப்போடது. அடுத்தது வந்து இங்கே வந்து வெங்கடாச்சலம் வெயிட் மிஷினோட இன்னொரு ஸ்டால், இங்கே வெயிட் மிஷினோட ஸ்டால் இருக்கு. இந்த ஒரு இதில் ஈயோட ஒரு கால்நடைகள் மருந்துக்காக பெர்பேக் இல்லைங்களா, அவங்களுடைய ஸ்டாலு பெர்பேக்கோட இதில் ஒவ்வொன்றும் இந்த பூச்சி மாத்திரை, அதுக்கப்புறம் வந்து கால்சியம் சப்ளிமெண்டேஷன் இதெல்லாமே அந்த பெர்பேக்கோட இதில் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க இந்த உயிர் உரங்கள் இதெல்லாமே வந்து நிறைய கெமிக்கலே இல்லைங்க, எல்லாமே வந்து இயற்கையாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் வந்து எல்லா பக்கமும் பெரும்பகுதி நடந்துக்கிட்டே இருக்குங்க. இது பர்ஃபெக்ட் இன்ஜினியர்ஸ். இவங்ககிட்ட ஏற்கனவே பேக்கிங்காக ஒரு தாட்டி நம்ம போயிருக்கோம். பேக்கிங் மிஷினுக்காக வேணும் அப்படின்னு இவங்க வந்து மரச்செக்கு நிறைய ஹைடெக்காக எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம இந்த சத்தியம் ஸ்டாலை முதலே பார்த்துருக்கோம்ல. இந்த சத்திய ஸ்டாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பகுதி வந்து ஆல்கே, இந்த கடல் பாசியை வச்சுதான் வந்து முழுக்க பண்றாங்க. அவங்க 30க்கும் மேற்பட்ட பொருள் எல்லாம் பண்றாங்கன்னா இதுல வந்து வருஷத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டு சந்தாவா வந்து ஒரு 3000 ரூபா கேட்கறாங்க. இந்த 3000 ரூபா கட்டி எல்லாம் பண்ணும் பொழுது வந்து நீங்க எடுக்கிற எந்த பொருளுக்குமே வந்து 50 விழுக்காடு தள்ளுபடி கொடுக்குறாங்க. அது இல்லாம அது கட்டணவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து குழுக்கள் பரிசா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் வண்டி வந்து ஒரு பரிசா கொடுக்குறாங்க. அந்த குழுக்கள் பரிசா வந்து பாத்தீங்க வரட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் வாகனத்தை வந்து பரிசா கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்டாலில் இருக்கவங்களுக்கான ஆஃபர். இங்கெல்லாம் புக் பண்ணால் அந்த மெம்பர்ஷிப்பை போட்டு எடுக்கிறவங்களுக்கான ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தான் ஆஃபர் கொடுப்பாங்களா. இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளை வாங்கி வின்னர் ஸ்மார்ட் வாட்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் வாட்சுக்கான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 2 லக்கி வின்னர்ஸ்க்கு அவங்க தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. இவங்க என்ன பொருள்லாம் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய உரங்கள், பொட்டாசியம், வெஜிடபிளுக்கான இதெல்லாமே வந்து கலவையாக கொடுக்குறாங்க. நம்ம பெருந்துறையில நீம் ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட்னு இவங்க வந்து வேம்ப பெரும்பகுதி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பைபாஸ்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல உள்ள வந்தா இருக்கும். இவங்களுடைய நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆயில் கேக்ஸ், எண்ணெய் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய ப்ராடக்ட் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லெண்ணெய் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. வைங்களேன், கொக்கோ மாரா அப்படின்னு எண்ணெய் உபப்பொருட்கள், எண்ணெயில இருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களும் உபப்பொருட்கள் எல்லாமே இவங்க பண்றாங்க. பெரும்பகுதி இந்த ஸ்டாலப் இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உயிர் உரங்களாகவும் இல்லை வந்து நுண்ணுயிருக்கான உரங்களாகவும் இது மாதிரியான விஷயம் தான் இந்த ஸ்டாலில் பெரும்பகுதி இருக்கு. ஏகദേശம் இந்த ஸ்டாலை பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் 2 ஸ்டால் இருக்கு, அதுக்கு போகலாங்களா. இந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து நமக்கு வந்து அந்த சொன்ன மாதிரி கலவைகள் எல்லாமே வந்து இறக்குமதி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க தான் இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து நமக்கு வந்து 2 குழுக்கள் இதை கொடுக்கறதுக்கு இருந்தாங்க. வானவராயர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் வந்து பொள்ளாச்சியிலிருந்து அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நிறைய டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. சிறுதானியத்துல இருந்து பண்றது நிறைய வந்து குக்கீஸு, இது மாதிரி எண்ணெய்கள், இது மாதிரியான பொருள் இதெல்லாம் வந்து அங்கே கூடிய மாணாக்கர்களுக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். அங்கே இருக்கவங்க அதுக்கு அந்த மாதிரி வாங்கி என்னன்றது கொடுத்தீங்கன்னா அவங்களும் மேலும் மேலும் நிறைய கண்டுபிடிச்சு இயற்கைக்கு சார்பாக
கண்டிப்பாக நிறைய உழைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அடுத்த ஹாலுக்கு நம்ம போகலாமா. நம்ம வந்து இருக்கிறதுங்க ஹால் எஃப் ஃபுட் கோர்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே எக்ஸிபிட்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸ்டால் போடுறவங்களுக்குலாம் தனியான உணவுக்கான ஒரு இடம், இது வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்ம இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுட் கோர்ட். யார் ஏலம் எடுத்திருக்காங்களோ ஏலம் எடுத்திருக்காங்க அதுக்கு மாதிரி பார்ப்பாங்க. உள்ளே வந்தவங்களுமே ஒரு ஸ்பைரோ வீட்டுன்னு சொல்லிட்டு கடல் பாசியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ப்ரோட்டீன் ட்ரிங்க் ஒன்று உள்ள வச்சுருக்காங்க. விவசாயம்னாவே உணவுப் பொருள் தான் இல்லைங்களா. இதில் உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் சேட் ஐட்டம்ஸு இதெல்லாம் போன தடவை நம்ம வந்து சரியான கூட்டம்னு உள்ளே என்டர் ஆகும்பொழுது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் என்ன கேட்டரர்ஸ் அவங்க வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் போட்டிருக்காங்க. கிரேப் சிரப்பு, ஒயின், பேல்பூரி, பானிபூரி, தயிர் பூரி இது எல்லாமே இருக்கும். அது நீங்கள் என்னென்னு பாருங்கள். கோகனட் நெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சைடு வந்து கோகனட் நெக்டார் இவங்களோட இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் அந்த ஐஸ்கிரீம்ஸோடது இது எல்லாமே இங்கே இருக்குது. கோயம்புத்தூர் கிரேப் இது வந்து அந்த சொல்கிறது திராட்சை வளர்ப்போர் சங்கத்திலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒயின்லேருந்து ரெட் ஒயின்லேருந்து அவங்க வச்சுருக்குறாங்க. ரெட் ஒயின் நிறைய பேர் கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ரெட் ஒயின்லாம் வேணும். தெய்வத்தை பார்த்துட்ட தெய்வமே தெய்வமேன்னு பாட்டு பாருங்க. தெய்வமே அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி நம்மளுடைய ரெட் ஒயினை முன்னாடியே வச்சு வரவேற்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இது அந்த அசோசியேஷன்லேருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு திராட்சை இதுலேருந்து எல்லாம் வச்சுருக்குறாங்க. அது வந்து விதையோடு இருக்கிற திராட்சை சாப்பிடும்போது வைட்டமின் இ சத்து நமக்கு நிறைய கிடைக்குங்க. தோல் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பக்கம் வந்து ஐஸ்கிரீம் பார்லருங்க. ஐஸ்கிரீம் பார்லர்லேருந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதுக்கான டோக்கனை வாங்கிட்டு தான் நீங்கள் போகணும். பீஸாஸ், பர்கர்ஸ் வெளியே நம்ம காமிச்ச மாதிரி பீஸா, பர்கரு, டீ, காஃபி இதுக்கான ஒரு விஷயம் லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்துக்கோங்க. காமிக்கிறோம் ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் எப்படி போகுது. வெஜ் ரைஸு, நான்வெஜ் ஐஸ்கிரீம்ஸு, சேட் கார்னர், ஜூஸஸ், அதே ஜிகிருதண்டா இதெல்லாம் வந்து நிறைய போயிட்டுருக்குங்க. சர்வீஸ் கார்னர் இங்கே டோக்கன் வாங்கியிருப்பா எங்கே கொடுத்தீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து இங்கே நடுவில் வந்து இது பண்ணிக்கலாம். டோக்கன் வாங்குற இடம் அங்கே ஒன்று இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. இங்கே வந்து என்ன வேணும்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவுக்கு ஆப்ஷனோட போங்க. ஒன்று இல்லை அப்படின்னாலும் இன்னொன்று என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனோட போய்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.